So first, North Indian expedition part 1. வட இந்திய போர் பகுதி 1 பத்தி பார்த்தரலாம். ஸோ வட இந்திய போர் பகுதி 1ல வந்துட்டு டெல்லி, உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளெல்லாம் வந்துட்டு கைப்பற்றியதா சொல்லப்படுதுமா. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டா வந்துட்டு 2 ஆட்சியாளர்களை தோற்கடிச்சிருப்பாரு சமுத்திரகுப்தர் அவர்கள். யார் அந்த 2 ஆட்சியாளர்கள்னா அச்சுதா மற்றும் நாகப்பனா அப்படின்ற 2 ஆட்சியாளர்களை தோற்கடித்திருக்கிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சதன் இந்தியா எக்ஸ்பெடிஷன் அல்லது தக்ஷிண பாதம்னு சொல்லக்கூடிய தெற்கு இந்திய போர். சோ தெற்கு இந்திய போர்ல வந்துட்டு மொத்தமா 12 ஆட்சியாளர்களை தோற்கடிச்சிருப்பாருமா. சரிங்களா. தெற்கு இந்திய போருடைய அந்த ஒரு முக்கிய குணாம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வட இந்திய போர்ல எல்லாம் அவர் கைப்பற்றிய பகுதிகளை வந்துட்டு அவருடைய கிங்டமோட வந்துட்டு இணைச்சிட்டாரு சமுத்திரகுப்தர். பட் தக்ஷிண பாத போர்ல வந்துட்டு என்னதான் அவர் நிறைய பகுதிகளை கைப்பற்றி இருந்தாலும் கூட அந்த அந்தந்த பகுதிகளுடைய அரசரை வந்துட்டு அவங்களே வந்துட்டு அரசால வைப்பாரு. நீயே உன்னுடைய நாட்டை வந்துட்டு நீயே ஆண்டுக்கலாம், ஆனா நீ எனக்கு கீழே தான் இருக்கு, நீ எனக்கு கப்பம் கட்டணும்னு சொல்றாரு. சரிங்களா. அதான் பே ட்ரிபியூட்னா ஒண்ணுல கப்பம் கட்டுதல், கப்பம் கட்டுதல். சரிங்களா. நீ வந்துட்டு எனக்கு அதாவது வரி கட்டுற மாதிரி. சரிங்களா. சோ நீ எனக்கு கீழே தான் இருக்க, நீ எனக்கு வந்துட்டு கப்பம் கட்டணும், வரி கட்டணும் அப்படின்றத வந்துட்டு சொல்லுவார். சோ சதன் இந்தியன் போர்ல வந்துட்டு அவரு கேப்சர் பண்ண பிளேசஸ் அவரோட கிங்டமோட இணைச்சுக்கல, அவங்க கிங்ஸ் கிட்டே வந்துட்டு அகைன் கொடுத்துட்டாரு. பட் என்னன்னா நீ வந்துட்டு எனக்கு ட்ரிபியூட் பே பண்ணணும், கப்பம் கட்டணும்ன்ற விஷயத்த மட்டும் சொல்றாரு. வட இந்திய போர் பகுதி 2ல வந்துட்டு மொத்தமா வந்துட்டு ஒரு 9 ஆட்சியாளர்களை தோற்கடித்தார் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம கொடுத்திருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய சமுத்திரகுப்தாவுடைய அதர் நேம், ஸ்பெஷல் நேம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்துட்டு பார்க்க போறோமா. ஓகேங்களா. அண்ட் அவரை பத்தின சில இம்பார்ட்டன்டான கேரக்டரிஸ்டிக் ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் வந்துட்டு பார்க்க போறோம். அஸ்வமேதா யாகம். அஸ்வம் அப்படின்னா வந்துட்டு குதிரைன்னு அர்த்தம்மா. சரிங்களா. இந்த அஸ்வமேத யாகத்தை வந்துட்டு குப்தாஸ் வம்சத்துல வந்துட்டு சமுத்திரகுப்தாவுடைய முன்னோர்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த அரசர்கள் வந்துட்டு இந்த அஸ்வமேத யாகத்தை வந்துட்டு அவங்க பண்ணாம இருந்திருப்பாங்க. இத மறுபடியும் வந்துட்டு இந்த அஸ்வமேத யாகத்தை வந்துட்டு கையில் எடுக்கிறாரு சமுத்திரகுப்தா. சோ அதனால அவருக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் நேம் வந்துட்டு அஸ்வமேதாவின் மீட்டமைப்பாளர், ரீஸ்டோரர் ஆஃப் அஸ்வமேதா அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் நேம் அவருக்கு இருக்கு. அஸ்வமேத யாகம்னா ஒன்னும் இல்லாம, அஸ்வம்னா குதிரைன்னு அர்த்தம். சோ அந்த குதிரையை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு யாகம் மாதிரி செய்வாங்க. யாகம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த குதிரையோட கால்ல வந்துட்டு ஒரு துணியை வந்துட்டு கட்டி விட்டுருவாங்க. சரிங்களா. அந்த குதிரை ஓடி எந்த இடத்துல போய் நிக்குதோ அந்த இடம் வந்துட்டு சமுத்திரகுப்தாருக்கு சொந்தமானதா ஆகணும். ஒண்ணு அந்த இடத்தோட மன்னர் வந்துட்டு அவரே தானா முன் வந்து ஓகே இந்த இடத்த நீங்க எடுத்துக்கோங்க சமுத்திரகுப்தா கிட்ட கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா சமுத்திரகுப்தாவும் என்ன பண்ணுவார், போர் செய்து அந்த இடத்த கைப்பற்றிடுவார். சரிங்களா. கேப்சர் பண்ணிடுவார். சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அஸ்வமேதா யாகம். நெக்ஸ்ட், அவர் கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் சமுத்திரகுப்தா. ஓகேங்களா. சோ he write good poets. சோ அதனால அவருக்கு கிடைச்ச ஸ்பெஷல் நேம் கவிராஜா. அண்ட் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இசையிலும் அவருக்கு நிறைய ஆர்வம் இருக்குமா. சோ அதனால வீணை வாசிக்கிற மாதிரி வந்துட்டு அவர் வீணையோட உட்காந்து வீணை வாசிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு அந்த ஒரு காயின் வந்துட்டு வெளியிடுவார். சரிங்களா. சோ ஒரு நாணயத்துல ஒரு வீணையோட உட்காந்துட்டு இருக்க மாதிரி வந்துட்டு அந்த இமேஜ் பொறிக்கப்பட்டு வெளியிடுவார். So this shows his music interest. Next, Samudragupta issued 8 different types of gold coins. சமுத்திரகுப்தா வந்துட்டு பாத்தீங்கன்னா 8 வெவ்வேறு வகையான தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காருன்னு சொல்றாங்க. And Gupta's gold coins are called as dinara. Important question. குப்தர்களுடைய தங்க நாணயத்திற்கு பெயர் தினரான்னு சொல்றாங்க. சோ சமுத்திரகுப்தா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல்டு காயின்ஸ் வெளியிட்டு இருக்காருலாமா. அதுக்கு அவர் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா குஷானாஸை தான் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டார். குஷானாஸ் டைனஸ்டில இருக்கிற அந்த கோல்டு காயின்ஸை பார்த்துதான் வந்துட்டு அவர் இன்ஸ்பயர் ஆகி அவரும் வந்துட்டு ஒரு 8 வெவ்வேறு வகையான தங்க நாணயங்களை வந்துட்டு வெளியிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. சமுத்திரகுப்தா என்னதான் ஒரு விஷ்ணு பக்தரா இருந்தாலும், அதாவது வைசிய வர்ணத்தை சேர்ந்திருந்தாலும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, குப்தாஸ் வந்துட்டு எல்லாருமே வைஷ்ணவிசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, வைசிய வர்ணத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சமுத்திரகுப்தா வந்துட்டு வைஷ்ணவிசம் ஃபாலோவர் தான்.
என்னதான் அவர் ஒரு விஷ்ணு பக்தரா இருந்தாலும் அவருக்கு பௌத்த மதமும் வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லைக்ஸ் புத்திசம் ஆல்சோ. அண்ட் வந்துட்டு அவருடைய அரசவையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பௌத்த கவிஞரும் இருப்பாரு, வசுபந்து அப்படின்னு சொல்லிட்டு. வசுபந்து மேலேயும் வந்துட்டு ஒரு மிகுந்த பற்று கொண்டவர் சமுத்திரகுப்தான்னு சொல்றாங்க. அண்ட் சமுத்திரகுப்தா அவர்கள் வந்துட்டு ரொம்பவே நட்பு பாராட்டக்கூடியவர்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அதுக்கு ஒரு சாட்சியாதான் சிலோன்னு சொல்லப்படுற இலங்கை ஆட்சி செய்த மன்னர் தான் வந்துட்டு மேகவர்மன். ஓகேங்களா? மேகவர்மன் வந்துட்டு சமுத்திரகுப்தா கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி நான் வந்துட்டு கயா விச் இஸ் இன் பீகார், கயா வந்துட்டு பீகார்ல இருக்கு, கயால வந்துட்டு நான் பௌத்த மடாலயம் கட்ட போறேன், புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி கட்ட போறேன், அதுக்கு நீ வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்பாரு. சோ அதுக்கு சமுத்திரகுப்தா வந்துட்டு தன்னுடைய ஒப்புதலை வழங்கியிருப்பாரு. ஸோ அந்த கயால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய பௌத்த மடாலயங்கள் இருக்கும்மா, புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ் நிறைய இருக்கும் கயால. கயா அந்த அதுக்கு பேரே வந்துட்டு புத்த கயான்னு கூட சொல்லுவாங்க, விச் இஸ் இன் பீகார். அண்ட் சமுத்திரகுப்தா வாஸ் ஆல்சோ கால்ட் as இந்தியன் நெப்போலியன். ஸோ அகைன் இவரோட ஸ்பெஷல் நேம், அகைன் இது அவரோட ஸ்பெஷல் நேம், இந்தியன் நெப்போலியன்னு சொல்லுவாங்க சமுத்திரகுப்தா அவர்களை. And Samudragupta has two sons. First son name is Ramagupta, second son name is Chandragupta too. ஸோ சமுத்திரகுப்தாக்கு அப்புறம் அவருடைய முதல் பையனான ராமகுப்தா அவர்கள் தான் வந்துட்டு ஆட்சி செய்ய வரணும். பட் ராமகுப்தாவை எப்படியோ பின்னுக்கு தள்ளிட்டு ஆட்சி செய்ய வராரு இரண்டாம் சந்திரகுப்தர் அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இரண்டாம் சந்திரகுப்தர் அவர்கள் பத்தி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இரண்டாம் சந்திரகுப்தா. ஸோ இரண்டாம் சந்திரகுப்தா பத்தி சொல்லக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல என்னென்னு பார்த்துடலாம். உதயகிரி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன், உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா கல்வெட்டு, மதுரா ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன், சாஞ்சி ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன், சாஞ்சி கல்வெட்டு. ஸோ நம்ம இரண்டாம் சந்திரகுப்தாவை என்ன யோசிக்கிறாருன்னா, நாமளும் நம்மளோட எல்லைகளை விரிவுபடுத்தணுமே, என்ன மாதிரி நம்ம டெக்னிக்கை கையாளலாம்னு யோசிக்கிறார். ஸோ இவரோட தாத்தாவான முதலாம் சந்திரகுப்தா என்ன பண்ணாரு, மேட்ரிமோனியல் அலையன்சஸ் ஃபாலோ பண்ணி he expanded his territories. ஓகே, அண்ட் தென் இவரோட அப்பாவான சமுத்திரகுப்தா வந்துட்டு போர் செய்து அவரோட எல்லைகளை விரிவுபடுத்தினார். நாம எதடா எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏன் எதையாவது ஒண்ணுத்து எடுக்கணும், நம்ம ரெண்டுத்தையுமே கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டெக்னிக்குமே கையில் எடுக்கிறாருமா, மேட்ரிமோனியல் அலையன்சஸ் அண்ட் ஆல்சோ மிலிட்டரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரோட ரெண்டு வைஃப்ஸ் நேம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு வைஃப்ஸ் நேம் எதுக்கு நான் இங்க கொடுத்துருக்கேன்னா, இவர் வந்துட்டு நிறைய பெண்களும் திருமணம் செய்திருப்பாரு, அது மூலியமாவும் இவர் டெரிட்டரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாரு. குபேர நாகா ஆஃப் நாகா டைனஸ்டி அண்ட் துருபஷ்வினி, நாக வம்சத்தை சேர்ந்த குபேர நாகா அண்ட் அவருக்கு வந்துட்டு துருபஷ்வினி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மனைவியும் இருக்கிறதா சொல்லப்படுது. நெக்ஸ்ட் அவரோட ஸ்பெஷல் நேம்ஸ், நிறைய ஸ்பெஷல் நேம்ஸ் இருக்குமா இரண்டாம் சந்திரகுப்தாக்கு. அதுல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மாற்று பேர் வந்துட்டு விக்ரமாதித்யா. சோ விக்ரமாதித்யான்றது எந்த குப்த மன்னருடைய சிறப்பு பெயர்னு கண்டிப்பா கொஸ்டின் வரும். இட்ஸ் பிலாங்ஸ் டு இரண்டாம் சந்திரகுப்தா. ஓகேவா? விக்ரமாதித்யா, நரேந்திர சந்திரா, சிம்ம சந்திரா, நரேந்திர சிம்ஹா, விக்ரமா, தேவராஜா, தேவகுப்தா, தேவஸ்ரீ. அண்ட் இவருக்கு சாகரி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குமா. ஓகேங்களா? சாகரி அப்படின்ற சிறப்பு பெயரும் இருக்கு. இந்த சிறப்பு பெயர் வந்ததற்கு ஒரு காரணமும் இருக்கு. குஜராத் ஆட்சி செய்துட்டு இருந்த வம்சம் தான் வந்துட்டு சாஹா வம்சம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த சாஹா வம்சத்துல வந்துட்டு யாராலையுமே தோற்கடிக்க முடியாது அப்படின்னு ஒரு பின்பம் இருந்தது. ஓகேங்களா? அந்த சாஹா வம்சத்தை யாராலையுமே வந்துட்டு டிஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த சாஹா வம்சத்தை சேர்ந்த மூன்றாம் ருத்ரசிம்மா அப்படின்ற ஒரு அரசரை தோற்கடிச்சு குஜராத், மால்வா போன்ற பகுதிகளெல்லாம் வந்துட்டு கேப்சர் பண்ணியிருப்பாரு இரண்டாம் சந்திரகுப்தா. சோ தட்ஸ் வை he got a special name சாகரி. நெக்ஸ்ட் ஒரு மாற்று தலைநகர், ஆல்டர்னேட்டிவ் கேபிட்டலா வந்துட்டு ஒரு சிட்டியை வந்துட்டு அவரு சொல்லியிருப்பாருமா. அது எந்த சிட்டினா உஜ்ஜைன். உஜ்ஜைன் அப்படின்ற ஒரு பகுதியை வந்துட்டு கேப்சர் பண்ணி கைப்பற்றி, உஜ்ஜைன் which is in மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? அதை கேப்சர் பண்ணி அதை வந்துட்டு குப்தாஸோடைய ஒரு ஆல்டர்னேட்டிவ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு.
இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இன்னொன்னு சொல்றேன், உஜ்ஜைன் அப்படின்ற அந்த வேர்டை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. நான் ஏன் மத்திய பிரதேஷ்னு பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன்னா, அது எங்க இருக்கு, அந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாம போயிடக்கூடாதுன்றதுக்காக மத்திய பிரதேஷ்னு பிராக்கெட்ல கொடுத்துருப்பேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இந்த மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுப்பாங்க, இந்த நேமை மறந்துடுவாங்க. ஸோ நீங்க வந்துட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நேம் வந்துட்டு இதுதான். ஸோ அந்த நேமை வந்துட்டு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்லைட்ல இருந்து 2 questions வரைக்கும் நாம பார்த்திருக்கோமா, விக்ரமாதித்யா அந்த ஸ்பெஷல் நேம் அண்ட் உஜ்ஜைன். ஓகேங்களா. நெக்ஸ்ட், நவரத்னாஸ் இந்த கோர்ட் ஆஃப் விக்ரமாதித்யா. விக்ரமாதித்யா அவையில் இருக்கும் அமைச்சர்கள் பத்தி பார்த்திடலாம். ஸோ ஒரு அமைச்சர் பேரு, அவர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்றது, என்ன போஸ்டிங்ல இருக்காருன்னு பாத்துடலாம். காளிதாசா வாஸ் a Sanskrit poet. ஓகேங்களா, ஒரு சமஸ்கிருத கவிஞர். அரிசேனர் ஆல்ரெடி பார்த்திருப்போம், அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம் இல்லையா. சான்ஸ்கிரிட் போய்ட், சமஸ்கிருத கவிஞர் அல்லது சமஸ்கிருத புலவர். நெக்ஸ்ட், அமர் சிம்ஹா லெக்சிகோகிராஃபர். அதாவது இந்த மொழிபெயர்த்தல், அந்த டிக்ஷனரிஸ்லாம் வந்துட்டு இருக்கும்லாமா, மொழிபெயர்ப்பாங்களே ஒரு லாங்குவேஜ் இருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு, அந்த மாதிரி வேலைகள் பண்ணக்கூடியவர். தன்வந்திரி வாஸ் a physician, மருத்துவர். காஹா பனகர் வாஸ் an astrologer, சோதிடர். சங்கு வாஸ் an architect, கட்டிட வடிவமைப்பாளர். வரஹா மீரா வாஸ் astronomer. வரௌச்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா இலக்கணம் மற்றும் சமஸ்கிருத அறிஞர், கிராமரியன் அண்ட் சன்ஸ்கிரிட் ஸ்காலர். அண்ட் ஒரு மெஜிஷியனான விட்டல் பட்டா அப்படின்றவர் இருந்ததாகவும் வந்துட்டு சொல்லப்படுது. Important question. During the reign of Chandragupta II, the Buddhist monk Phagyon visited India. இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல இந்தியாவிற்கு வருகை தந்த சீன பௌத்த பயணி யாருன்னு கேட்பாங்க. சோ அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபாகியான் அவர்கள். ஓகேவா, இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் क्वेश्चनமா கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. நெக்ஸ்ட், குமாரகுப்தா பத்தி பாத்துடலாமா. குமாரகுப்தா பத்தி வந்துட்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் இருக்கு, பட் 2 பாயிண்ட்ஸ்மே இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஓகே, குமாரகுப்தா வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் நாலந்தா யூனிவர்சிட்டி. நாலந்தா பல்கலைக்கழகத்தின் தோற்றுவிப்பாளர் யார், தோற்றுனர் யாருன்னு கண்டிப்பா क्वेश्चन வரும். தட்ஸ் குமாரகுப்தா. And he was also called as Sakraditya. குமாரகுப்தாவுடைய ஸ்பெஷல் நேம் என்னன்னு கேட்கலாம், சக்ரதித்யா. ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தோட ஃபவுண்டர் யாருன்ட்டு கொஸ்டின் கேட்டுட்டு, ஆப்ஷன் ஏல வந்துட்டு சந்திரகுப்தா, ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தா, ஆப்ஷன் சி வந்துட்டு ஸ்கந்தகுப்தா, ஆப்ஷன் டி சக்ரதித்யா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சக்ரதித்யா தான் கரெக்ட் ஆப்ஷனா இருக்கும். பிகாஸ் சக்ரதித்யான்றது யாரோட ஸ்பெஷல் நேம்மா, குமாரகுப்தாவோட ஸ்பெஷல் நேம் தான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். Next, Skandagupta. The inscription which praises Skandagupta is Bitari Pillar inscription. Skandagupta பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு பிட்டாரி தூண் கல்வெட்டுமா சரிங்களா. The Gupta's empire declined after the death of Skandagupta in 467 CE. ஸோ ஸ்கந்தகுப்தாவோட இறப்புக்கு அப்புறமே வந்துட்டு குப்த வம்சம் வந்துட்டு ஒரு வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சது அப்படின்ட்டு சொல்றாங்க. So last emperor of Guptas is Skandagupta. குப்தர்களுடைய கடைசி பேரரசர் யாருன்னா அது ஸ்கந்தகுப்தர் தான். கடைசி ஆட்சியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது விஷ்ணுகுப்தர். ஸ்கந்தகுப்தாஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நிறைய வீக் ரூலர்ஸ் வந்திருப்பாங்கம்மா, பலம் இல்லாத ஆட்சியாளர்கள் நிறைய பேர் அரியணைக்கு வந்திருப்பாங்க. அவங்க பேர்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஓகேங்களா, லாஸ்ட் ரூலர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். தட்ஸ் விஷ்ணுகுப்தா. ஸோ இந்த ஸ்லைட்ல நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஸோ நார்மலா வந்துட்டு குப்தாஸோட மினிஸ்டர்ஸ்
அமைச்சர்கள் பத்தி வந்துட்டு பாத்திரலாம். அவங்களுக்கு என்னென்ன பேர்கள் வந்துட்டு வைப்பாங்க அப்படின்னு வந்துட்டு பாத்திரலாம்.